இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை வந்து என்ன கதைன்னா, ஒரு சின்ன விளக்க பற்றின கதை. அந்த சின்ன விளக்கோட கதை. ஒரு ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்டில் உயரமான மரங்கள் இருந்துச்சு. நல்லா க்ளோயிங்கான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு சின்ன விளக்கு வந்து அங்கே உள்ள லேம்ப் போஸ்ட்டில் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த சின்ன விளக்குலேருந்து ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கும். அந்த மெல்லிய வெளிச்சத்தை பார்த்து மற்ற பெரிய லேம்ப் இருக்குல்ல, அந்த லேம்ப்பு டார்ச்சு எல்லாம் வந்து என்ன சொல்லி கிண்டல் பண்ணோம்னா, நாங்கள் தான் பெருசு, நாங்கள்லாம் வில்லேஜ் மக்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோம், நீ வெறும்னு இந்த காட்டுக்கு யூஸ் ஆகுற, நீ வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து எல்லா எல்லா லேம்பும் டார்ச்சும் கிண்டல் பண்ணும். அப்போ ஒரு நாள் வந்து அங்கே வந்து பயங்கரமான மழை பெஞ்சுது. அந்த மழையில் வந்து ஊர் மக்களுக்கு அந்த காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த காற்றுல அந்த ஊரில் உள்ள எலக்ட்ரிசிட்டி பவர் போயிடுது. மக்கள் எல்லாரும் இருட்டுக்குள்ளே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு தேனி இருந்தது. அந்த தேனி வந்து அந்த அந்த அங்கே வந்து ஸ்டாரும் இல்லை, மூணும் இல்லை. அதனால அதோடைய வீட்டுக்கு எப்படி போகன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் பயந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. ஒரு கோல்டன் கலரில் ஒரு க்ளோ வருது. அந்த க்ளோவை பார்த்து இது என்ன செஞ்சுதுன்னா, ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்துச்சான். அப்போ அங்கே ஒரு சின்ன விளக்கு இருந்தது. அந்த சின்ன விளக்கை பார்த்து இது சொன்னுச்சான், நீ எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு உதவுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுவும் ரொம்ப தன்னை பற்றி நம்மக்கிட்ட ஒருத்தன் உதவி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிது. ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அந்த அதுக்கு வெளிச்சம் கொடுத்தது அதே ஃபாலோ பண்ணி அது வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. அப்புறம் மறுநாள் வந்து அந்த வில்லேஜில் உள்ள எல்லா மக்களும் அதை பற்றி தான் பேசுனாங்க. இந்த சின்ன உயிருக்கு அந்த விளக்கு வந்து வெளிச்சம் கொடுத்துருக்கு, அதுக்கான மரியாதையை நாமளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கவுங்க வீட்டில் அந்த வீட்டுக்கு தெருவில் உள்ள போலில் வந்து அந்த விளக்கை வந்து உயரத்தில் தொங்க விட்டாங்க. இது அந்த போல்லேருந்து நல்ல ஒரு அழகான வெளிச்சம் வந்து எப்போவுமே மழை பெஞ்சாலும், இடி இடித்தாலும், புயல் வந்தாலும் அந்த வெளிச்சம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நம்ம சின்ன விளக்கு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக